உன் நாடகம் முடிஞ்சு போச்சுன்னா இடத்த காலி பண்ணு. எனக்கு தூக்கம் வருது. மன்னிச்சிருங்க பாட்டி. எனக்கு தெரியும் இப்ப நீங்க ரொம்ப வருத்தத்துல இருக்கீங்க. இல்லங்க, இந்த வீட்டு சர்ப சாபத்தினால வயித்துல இருக்கிற குழந்தை இழந்தவனா, அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம போயிடுச்சு. நீங்க திரும்பவும் ஏதாவது தப்பு பண்ணி அதனால இந்த குடும்பத்துக்கு ஏதாவது கெடுதல் வந்துருமோன்ற பயம் எனக்கு. இத்தனைக்கும் நான் ஒன்னும் சும்மா உங்க கையை பிடிக்க வரலாங்க. நான் கையை பிடிக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? கை கொடுங்க, சொல்றேன். கொடுக்க மாட்டேன். நான் தானே என் மருமகளோட அழகான கைக்கு இதை போட்டு விட்டேன். கையிலேயே நம்ம வெண்ணெயை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் நெய்யை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த வளையல் வேற யாருதும் இல்ல, நம்ம வீட்டு வளையல் தான். யாருன்னா அத? யாரோட வளையல் இத? அமிர்தாவோடது. பாட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வயிற்று வலின்னு சொன்னீங்கல்ல, அதான் லெமன் ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இதை குடிங்க பாட்டி. இந்த அப்படி என்ன இவ்வளவு புளிப்பா இருக்கு? சர்க்கரைன்னு ஒரு பொருள் நம்ம வீட்டுல இருக்கு, தெரியுமா தெரியாதா? ஏன் உங்களுக்கு சுகர் இருக்குங்கிறதுக்காக அவ சர்க்கரையை குறைச்சு போட்டிருக்கலாம் பாவம். அதுக்கு எதுக்கு அவ மேல இந்த அளவுக்கு கோவப்படுறீங்க நீங்க? நீ குடுமா. அப்பப்பப்பப்பா, ஊரு ரெண்டு பெட்டாலும் மருமகளை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டா. ஜூஸ் கதை இருக்கட்டும், அன்னைக்கு உனக்கு நான் வளையல் கொடுத்தேன்ல, அது எங்க? இதோ இருக்கே. இந்த கையில இருக்கு. அந்த கையில இருந்த வளையல் எங்க? அது வந்து சொல்லு, எங்க அந்த வளையல்? இல்ல அது அந்த வளையல் இங்க இருக்கு. என்ன ராஜி, இது இவ்வளவு நேரம் ஆச்சு, எவனையும் ஆலய காணாச்சே. இந்த நாட்டுல சாமியில இருந்து பிசாசு வரைக்கும் டைம் செட்ஸே யாருக்கும் இல்ல. கரெக்ட் டைமுக்கு வர வேண்டியவங்க வரவே மாட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன்.
ஒரு வழியா வந்துட்டீங்களா? வாங்க. ஆமா, உங்களுக்கு நேரங்காலம்லாம் தெரியாதா? இவ்வளவு லேட்டாவா வருவீங்க? இப்ப என்னங்கிற? அதான் வந்துட்டோம்ல. எங்களுக்கு டைம் இல்ல. யாரை தூக்கணும், யாரை செய்யணும் முதல்ல சொல்ல. ஆமா ஆமா, ரவுடிங்க முன்னாடி தலையை குனிஞ்சுக்கிட்டு நிக்கிற நேரம் வந்தாச்சு. கலிகாலம் கலிகாலம். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்ல சொல்லுங்கண்ணே. சரி, எனக்கு நீங்க ஒரு முக்கியமான வேலை செஞ்சு கொடுக்கணும். உங்களுக்கு இதெல்லாம் புதுசு கிடையாது. பொழுது விடிஞ்சு பொழுது போனா இதே தானே சினிமா சீரியல்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன செய்யணும்? கிட்னாப் பண்ணணுமா, முழுசா தூக்கணுமா, இல்ல ஹாஃப் மர்டர் பண்ணுமா? என்னன்னு சொல்லுங்க. என்னது ஹாஃப் மர்டரா? பணத்தை மட்டும் முழுசா வாங்கிக்குவீங்களா? அப்ப மர்டரும் ஃபுல்லா தான் பண்ணணும். ஃபுல் மர்டர். ஏன் என்னாச்சு? மர்டர்னா பயமா? பயமா எங்களுக்கா? மர்டர் பண்றதெல்லாம் காய்கறி நறுக்கிற மாதிரி நறுக்கிடுவோம். நீ யாரை செய்யணும் அதை மட்டும் சொல்லு. எனக்கும் இதே கான்பிடன்ஸ் தான்ப்பா வேணும். இந்தாப்பா. இந்தாங்கடா, ஆளை ஸ்கேன் பண்ணுங்க. நல்ல பானிபூரி சாப்பிட்ற சேட்டு கணக்கா இருக்கான். 5 நிமிஷம் போதும், இவன் கதையை முடிச்சிடுறேன். நீங்க கொலை பண்ண வேண்டியது இவனதான். நீங்க கொல்ல வேண்டியது இவனை கிடையாது. இவ பேரு சரோஜா. இவ கதையை முடிக்கணும். ஏக்கா என்னாச்சு? முதல்ல ஒரு போட்டோ காமிச்சியா, அது வேணாவா? சொன்னதை மட்டும் செய்யுங்க. முதல்ல அந்த சரோஜா கதையை முடிச்சிட்டு வாங்க. நீங்க கேக்குற படத்தை தூக்கி வீசுறேன். அப்புறம் இதுக்கு பின்னாடி நாங்க தான் இருக்கோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுதா? சரிக்கா, நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் வேலைய நாங்க முடிக்கிறோம். டேய் வாங்கடா போலாம். ராஜி, ஏன் திடீர்னு ஆளை மாத்திட்ட? அதனால தான் உங்களுக்கு அறிவே இல்லைன்னு சொல்றேன். விக்ரம் நமக்கு தங்க முட்டையிடுற வாத்து மாதிரி. அவன் எப்பவும் நல்லா இருக்கணும். நாம ஒழிச்சு கட்ட வேண்டியது அந்த சரோஜாவை தான். ஆமால, இது எனக்கு தோணவே இல்ல. நீ பெரிய புத்திசாலிதான் ராஜி. என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி டென்ஷனா இருக்கீங்க? என்ன அமிர்தா, என்னாச்சு? நீங்க ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்கீங்க? என்னம்மா அமிர்தா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நிக்கிற? என்னாச்சு சொல்லு. ஏங்க இவ என்ன பண்ணிட்டான்? இவ மேல இப்ப கோவப்படுறீங்க? ஏமா, உனக்கு விஷயம் தெரியாது, சும்மார. உன்னதான் கேக்குற, நீ சொல்லு. நான் என்ன சொல்லணும் மாமா? இந்த வளையல் யாரோடதுன்னு தெரியல. எங்க அம்மா தானே உனக்கு இந்த வளையல் கொடுத்தாங்க. அமிர்தா கையில் இருந்த வளையல் என் கைக்கு எப்படி வந்துச்சுன்னு தானே எல்லாரும் யோசிக்கிறீங்க. எல்லாரும் கேட்டுக்க. இந்த வளையல் செத்து போனானே எங்க நண்பன் ரமேஷ், அவன் பாடி பக்கத்துல கிடந்தது. என்னம்மா அமிர்தா, இப்ப சொல்லு, நீ எதுக்காக அங்க போன? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நான் எங்கேயும் போகல. பின்ன உன் கையில இருந்த வளையல் எங்களுக்கு எப்படி கிடைச்சது?
ஓஹோ, வளையலுக்கு தானா கால் முளைச்சு அவன் பக்கத்துல போய் விழுந்துச்சு இல்ல? இங்க பாருங்க அத்தை, நீங்க இப்படி பேசுறது சரியே இல்ல. பின்ன வேற எப்படி பேசணும் ஹேமா? இத பாருமா அமிர்தா, நான் நல்லத்தனமா கேட்கிறேன். தேவையில்லாம எங்க பொறுமையை சோதிக்காத. எங்க ஃப்ரெண்ட் ரமேஷ் செத்து போன இடத்துல உனக்கு என்ன வேலை? இங்க பாருங்க மாமா, தேவையில்லாம என் மேல வீண் பழி சுமத்தாதீங்க. இந்த வழியில் எப்படி அங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா சத்தியமா சொல்றேன், நான் எங்கேயும் போகல போகல போகல. அப்ப என்ன இது? என்ன இது? அப்படின்னா என் புள்ள விஷ்ணு பொய் சொல்லிட்டு இருக்கானா? உண்மையை சொல்லு. நீ அந்த இடத்துக்கு போகலன்னா உன் கையில இருந்த வளையல் மட்டும் எப்படி அங்க போச்சு? ஆமா, எப்படி போச்சு சொல்லு. இந்த குழப்பத்துக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் கிடைச்சே ஆகணும். உண்மையை சொல்ல அமிர்தா, இங்க ரமேஷோட சாவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ, இப்போ என்ன பண்றது? அன்னைக்கு நான் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்காது. இப்போ இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? இவங்க எல்லாருக்கும் என் மேல சந்தேகம் வந்துருச்சு. அதுக்கேத்த மாதிரி சரியான சாட்சியும் கிடைச்சிருக்கு. சேஷா, இத்தனை நாளா எனக்கு உதவி செய்யறதுக்கு நீ இருந்த, இப்போ நீயும் இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவா, இந்த பிரச்சனையில இருந்து நீ தப்பா என்ன காப்பாத்தணும். சொல்லு. நீ இப்படி மௌனமா நின்னுட்டு இருந்தா எங்க சந்தேகம் போகாது. அன்னைக்கு ராத்திரி நீ எங்க போயிருந்த? நான் இப்பவும் அதே தானே சொல்றேன். நான் எங்கேயுமே போகல. வீட்டை விட்டு வெளியிலன்னு நான் எங்கேயுமே போகல. அன்னைக்கு ராத்திரி மொத்தம் நான் வீட்ல தான் இருந்தேன். பொய்ய திரும்ப திரும்ப சொல்றதால அது உண்மை ஆயிடாத. சாட்சி இங்க இருக்கு, உண்மையை சொல்லு. சத்தியமா சொல்றேன் மாமா, நான் போய் சொல்லல. நான் உண்மையை தான் சொல்றேன். அவங்க தான் சொல்றாங்கல்ல, ஏன் யாரும் அவங்க பேச்சு நம்பவே மாட்டேங்கிறீங்க? சரி, அவங்க பேச்ச விடுங்க. ஏன் பேச்ச நம்புவீங்கல்ல? அன்னைக்கு ராத்திரி பூரா அமிர்தா ஏன் கூட தான் இருந்தாங்க. இதுக்கு நான் தான் சாட்சி. போய் என் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு அவர் வேணும்னே போய் சொல்றாரு மாமா. ஏன்னா அன்னைக்கு ராத்திரி அர்ஜுன் கூட நான் ரூம்ல இல்ல. அப்போ அன்னைக்கு ராத்திரி அர்ஜுன் கூட இல்லனா வேற எங்க போயிருந்த? சொல்லு. அத நான் உங்களுக்கு சொல்றேன் அத்தை. அமிர்தா அன்னைக்கு ராத்திரி ஏன் கூட தான் இருந்தா. ஹேமா, நீ என்ன சொல்ற ஹேமா? ஆமா மாமா, அத்தை சொல்றது உண்மைதான். அன்னைக்கு ராத்திரி நான் அத்தை கூட தான் இருந்தேன். அவங்க பக்கத்துல தான் தூங்கினேன். ராத்திரி பூரா நான் அத்தை கூடவே இருந்தேன். வெளியில எங்கேயுமே போகல. அவங்க பேச்சையாவது நீங்கெல்லாம் நம்புவீங்கல்ல? ஆமாங்க, அன்னைக்கு ராத்திரி அன்னைக்கு ராத்திரி ரொம்ப நேரமா நானும் அமிர்தாவும் பேசிக்கிட்டே உட்கார்ந்துருந்தோம். அதுக்கப்புறம் அவதான் போய் கதவு தாப்பால் போட்டுட்டு வந்து படுத்தா. அது மட்டும் இல்லங்க, காலையில விடியற வரைக்கும் அமிர்தா ஏன் கூட தான் இருந்தா. இப்ப சொல்லுங்க, இப்ப கூட
இந்த வீட்டு மருமக மேல நீங்க எல்லாரும் சந்தேகப்படுறீங்களா? இல்ல, இதுல ஏதோ ஏமாத்த வேலை இருக்கு. நான் நம்ப மாட்டேன். சித்தப்பா, அதான் அம்மாவே சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? எனக்கு என்னமோ நீங்க எல்லாரும் அமிர்தா மேல இப்படி சந்தேகப்படுறது சரியா படல. அர்ஜுன், இந்த விஷயத்துல நீ தலையிடாத. பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, எது உண்மை எது பொய்ன்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? வாங்க. அப்படி ருத்ரா, நீ வா. எங்க யாரோ ருத்ராபிஷேகம் பண்ணிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா சரோஜா. அது சரி, சாமி கிட்ட நீ என்ன வேண்டிக்கிட்ட? எங்க நான் என்னங்க வேண்டிக்க போறேன்? நம்ம அமிர்தா புருஷன் வீட்டுல நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கிட்டேன். அது மட்டும் இல்லைங்க, அந்த ஆண்டவன் என் வயித்துல ஒரு குழந்தைய கொடுத்துருக்கான். அதே மாதிரி கூடிய சீக்கிரம் அமிர்தா வயிற்றுலயும் ஒரு குழந்தைய கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டேங்க. என் மனசுல இருந்ததை தான் நீ வேண்டி இருக்க சரோஜா. நிச்சயமா அந்த ஆண்டவன் நமக்கு துணையா இருக்கான். நம்ம குடும்பத்துல நல்லதுதான் நடக்கும். வா போலாம். அண்ணா, இங்க பாரு, இவதான் அவ. ஏய், அதான் நான் பாக்குறேன்ல, காரடு ஃபாலோ பண்ணலாம். என்னடா இதெல்லாம்? ஹேமா என்னடா அப்படி சொல்ற? நீங்க ரெண்டு பேரும் இந்த வளையல் ரமேஷோட பாடி பக்கத்துல இருந்ததுன்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அம்மா, நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. இந்த வளையலை நீங்க தானே அமிர்தா கொடுத்தீங்க? ஆமா விஷ்ணு, இந்த வளையலை நான் தான் அவளுக்கு கொடுத்தேன். அப்படின்னா வளையல நீங்க அவளுக்கு கொடுத்தீங்க, அதே வளையல் நமக்கு அங்க கிடைச்சதா? ஆனா அமிர்தா அன்னைக்கு வீட்டுல தான் இருந்திருக்கா. வளையல் மட்டும் எப்படி அந்த இடத்துக்கு போச்சு? எனக்கு என்னமோ ரொம்ப குழப்பமா இருக்குமா. இப்ப முக்கியமான கேள்வியே, இந்த வளையல் அங்க எப்படி போச்சு? எனக்கு குழப்பத்தில் மண்டை வெடிச்சிடும் போல இருக்க. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு சந்தேகம் வருது ருத்ரா. என்னமா அது? அந்த நாகராணி ஒருவேளை இந்த அமிர்தாவா இருக்குமோ?